ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு பார்ட் 1 ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தேன். அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த பார்ட் 2ல ஃப்ரீ பில்லிங் சாஃப்ட்வேர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து டீட்டெயில்டு வீடியோ. ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சும்மா அந்த சாஃப்ட்வேர் பற்றி லைட்டாக பார்த்துருந்தோம். அப்புறம் வந்து ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ பார்ட் 1 போட்டிருந்தேன். இப்போ பார்ட் 2ல அதோடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து ரிப்போர்ட்டில் விட்டுருந்தோம், ரிப்போர்ட்டில் என்னெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்கௌண்ட்ஸ், இன்வென்ட்ரி, சேல்ஸ், கிளைண்ட்ஸ், பர்ச்சேசர்ஸ், சப்ளையர்ஸ், எக்ஸ்பென்சஸ், ஸ்டாஃப், இப்படி நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து அக்கௌண்ட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஷ் புக், பிஸ்னஸ் புக், பேமெண்ட் ரிசீவ், டெய்லி சம்மரி, இன்புட் அவுட்புட், டேக்ஸ் எல்லாமே இருக்கும். நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் சொன்னேன் ப்ராஃபிட் லாஸ் சம்மரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தான் அந்த ப்ராஃபிட் லாஸ் சம்மரி இருக்குது. ரிப்போர்ட்டில் அக்கௌண்ட்ஸில் கடைசியாக இருக்குது ப்ராஃபிட் லாஸ் சம்மரி. இப்போ நீங்கள் இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்குள்ள ப்ராஃபிட் நீங்கள் இப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இன்னைக்குள்ள ப்ராஃபிட் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம், இல்லை நேற்றுள்ள ப்ராஃபிட் எவ்வளோ, லாஸ் எவ்வளோன்னு செக் பண்ணிக்கலாம், இல்லை கடைசியாக 7 நாளுக்குள்ளது, கடைசியாக 30 நாளுக்குள்ளது, இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கு செக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் மொத்தமாக வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதில். இப்போ நான் 2 மாதத்துக்கு கொடுத்து சர்ச்னு கொடுக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸலில் கன்வெர்ட் பண்ணாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப் ஆக்கணும்னா பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயில் கொடுக்கணும்னா மெயில் கொடுத்துக்கலாம். அப்படியே பிரிண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். சேல்ஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு, நம்ம எவ்வளோக்கு இது விற்றுருக்கோம், அதுக்கு அடுத்தது ப்ராஃபிட் எவ்வளோ, நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். நம்ம வேறு எதாக்காவது செலவு பண்ணியிருந்தோம் அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் வரும். நான் டீட்டெயில்ஸ் அது கொடுக்கல, அதனால எனக்கு இதில் அது காமிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட்லேயே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது இன்வென்ட்ரி. இன்வென்ட்ரினா இந்த ஸ்டாக் பற்றி உள்ள டீட்டெயில்ஸு, ஃபாஸ்ட் மூவிங் ஐட்டம் எது, சீக்கிரமாக எது அதிகமாக விற்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். எது விற்கலை அப்படிங்கிற எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாக்ல என்னெல்லாம் இருக்குது, ஸ்டாக் என்னெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், என்னென்ன வேணும் வேண்டாம் எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். சேல்ஸ் எப்படி நடக்குது, ஒரு ஐட்டம் வைஸாக சேல்ஸ் நடக்குது பார்க்கலாம். ப்ராஃபிட் மார்ஜின், அதான் இந்த ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே நம்ம இந்த ரிப்போர்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ், அதாவது யார் யார் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம். அப்புறம் வந்து என்னென்னைக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ பர்ச்சேஸும் அதே மாதிரி நம்ம இது எல்லாமே பார்த்துக்கலாம். சப்ளையர்ஸ்க்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறதுன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். எக்ஸ்பென்சஸ் இருந்தால் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸ்டாஃப்குள்ள சேலரி, நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாஃப்குள்ள சேலரி நம்ம பண்ணிக்கலாம். ஏதாவது அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கியிருந்தாங்க அப்படின்னா கமிஷன் அப்படிங்கிற இதில் அவங்கள இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னைக்கு அட்டண்டன்ஸ், என்னைக்காவது ஒரு நாள் வந்திருக்காங்களா வரலையா, மந்த்லி அட்டண்டன்ஸ் என்ன எல்லாமே நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே சர்ச் சேலரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டாஃப் நேம் கொடுத்து இல்லை சர்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இப்போ வந்து இந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லை செக் பண்ணுறோம் அப்படின்னா கிளைண்ட் டீட்டெயில்ஸில் அந்த கிளைண்ட் நேம் ஆட் பண்ணியிருக்கணும், ஸ்டாஃப் டீட்டெயில்ஸில் அந்த ஸ்டாஃப் நேம் ஆட் பண்ணியிருக்கணும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அது நீங்கள் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இதில் வந்து நமக்கு செக் பண்ணுறதுக்கு அது வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஎஃப்டிஆர் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஜிஎஃப்டிஆர் 1 இருக்குது, ஜிஎஃப்டிஆர் 3B, அப்புறம் கம்பேட்டபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சேல்ஸு பர்ச்சேஸும் தனியாக எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் ஜிஎஃப்டிஆர் 3B உங்களுக்கு பண்ணி காமிக்கேன். இப்போ ஜிஎஃப்டிஆர் 3B வந்து நான் சும்மா கொடுக்குறேன், அதாவது ஜான்வரி 1ஆம் தேதியிலேருந்து நான் கொடுத்துட்டு சர்ச்னு கொடுக்கேன். எனக்கு ஜிஎஃப்டிஆர் ரிப்போர்ட் வந்துட்டு இது வந்து சேல்ஸ்க்கான ரிப்போர்ட் எனக்கு காமிச்சிருக்கு. இதை நான் வந்து இமெயிலையும் எடுத்துக்க முடியும், எக்ஸலையும் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து பர்ச்சேஸ்க்கான இது வந்து நமக்கு காமிச்சிட்டு அடுத்தது ஸ்டேட் வைஸ் எதுவும் நமக்கு வந்து நம்ம ஸ்டேட்லேருந்து வெளியே வேறு ஏதாவது ஸ்டேட்டுக்கு போயிருந்தா அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி நமக்கு வந்து இதுக்கு ஒரு ஆடிட்டர்கிட்ட போகணும்னு நமக்கு அவசியம் இல்லை. இதுலேயே நம்ம வந்து எடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம டேரெக்டாக ஜிஎஸ்டி அந்த இதில் போய் நம்ம அப்லோட் பண்ணிட்டா போதும். இது நமக்கு ஒரு மணி சேவிங் தான். இப்போ நான் காமிக்கிற எல்லா ஆப்ஷனுமே ஃப்ரீ ஆப்ஷன். நான் எதுவுமே இப்போ வரைக்கும் பெய்டு ஆப்ஷன் காமிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நான் சொன்னேன்ல ஆட் ப்ராடக்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே இப்போ வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணி அதுக்கான பர்ச்சேஸ் எவ்வளோக்கு வாங்கினீங்க, எவ்வளோக்கு விற்க போகிறீங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் இந்த மாஸ்டரில் தான் இந்த ஆட் ப்ராடக்ட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஆட் சர்வீஸ், ஏதாவது சர்வீஸ் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த குரூப் நம்ம ஆட் ப்ராடக்ட்ஸ் நமக்கு போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுதான் பேங்க் மாஸ்டர், மிஸ்செலேனியஸ் என்னென்ன எதுவும்
எக்ஸ்பென்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா ஹாலிடே எதுவும் விடுறோமா எல்லாமே டீட்டெயில்ஸ் நம்ம இதில் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸ், இதில் தான் எல்லாமே நமக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் உள்ள ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதாவது என்ன நிறைய இருக்குன்னா வேறு ஒன்றும் இல்லை, பார்கோட் ஜென்ரேட்டர், சென்ட் எஃப்எம்எஸ், இது ரெண்டுமே பெய்டு வெர்ஷனில் தான் உண்டு. சென்ட் எஃப்எம்எஸ் எல்லாமே ரிமைண்டர்ஸ் வந்து நான் சொன்னேன்ல, செக் வந்து நம்ம ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நம்ம ரிமைண்டர் இதில் செக் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இதா இருக்கும். இப்போ பேமெண்ட் இன் வருது பார்த்தீங்களா, பேமெண்ட் இன்ல வந்து நம்ம செக் வந்து செக்குன்னு போட்டோம் அப்படின்னா செக் நம்பரு ஏதாவது டேட் என்னைக்குள்ள டேட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து ரிமைண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் எஃப்எம்எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் தான் உண்டு. இப்போ இப்படி நீங்கள் கிளைண்ட்ஸ்க்கு எதாவது மெசேஜ் அனுப்புறீங்கன்னா இப்படி மெசேஜ் அனுப்பிடலாம். இன்வாய்ஸ்க்கு எதாவது மெசேஜ் அனுப்புறீங்கன்னா இன்வாய்ஸ்லேருந்து மெசேஜ் அனுப்புனா மெசேஜ் அனுப்பிக்கலாம். இது வந்து கஸ்டமர் நம்பர் லிஸ்ட் வந்து இதில் எடுக்கணும். நம்ம வந்து இதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கஸ்டமருடைய லிஸ்ட் கொஞ்சம் நமக்கு கிடைக்கும். நம்ம கஸ்டமர் நம்பர் லிஸ்ட் வந்து இதில் கொடுத்துட்டு, ஏன்னா எஃப்எம்எஸ்ங்கிறப்போ நம்பர், அந்த நம்பர்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துட்டு இதில் வந்து மெசேஜ் என்னவோ அந்த மெசேஜ் நமக்கு கொடுத்து சென்டர் கொடுத்தா போயிடும். இது வந்து பெய்டு வெர்ஷன். நமக்கு வந்து என்ன பண்ணாலும் இது இப்போ நமக்கு ஒர்க் ஆகாது. அதுக்கு வந்து நம்ம வந்து அதாவது ஒருத்தட்ட பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஜிஎஸ்டி கால்குலேட்டர் வந்து நமக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறாங்க அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு அமௌண்ட் வந்து நம்ம 200 போடுறோம், அப்படி 4000 போடுறேன், 4000க்கு 18% ஜிஎஸ்டி நான் போடுறேன். 18% ஜிஎஸ்டி போட்டேன் அப்படின்னா என்ன அமௌண்ட் அப்படிங்கிறத காமிக்குது பார்த்தீங்களா. 4000க்கு 18% ஜிஎஸ்டினா ஜிஎஸ்டி அமௌண்ட் மட்டும் நமக்கு 720 ரூபா வந்து 4720 ரூபா நமக்கு வருது ஜிஎஸ்டி போடுறனால. இந்த மாதிரி நம்ம எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்புறம் பார்கோட் ஜென்ரேட்டர், ஏதாவது ஒரு பொருள் வந்து நீங்கள் வந்து மொத்தமாக வாங்கி நீங்கள் அதை பேக்கெட் போட்டு விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக அதுக்கு ஒரு பார்கோட் ஜென்ரேட் பண்ணி அதில் ஒட்டிட்டீங்க அப்படின்னா போதும். நம்ம ஈஸியாக வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். நம்ம இப்போ வந்து ஒரு மளிகை கடைலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. நிறைய மளிகை கடைன்ட்டு இல்லை, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட் எல்லாமே ஃபாஸ்ட் நிறைய க்ரௌடாக இருக்கிற இடத்துலையுமே ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த பார்கோட் ஜென்ரேட்டர். அப்புறம் இம்போர்ட் ஐட்டம் அண்ட் கிளைண்ட்ஸ், ஏதாவது கிளைண்ட் டீட்டெயில்ஸ் இல்லைன்னா ஐட்டம்ஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது வேண்டாம் அப்படின்னு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் வந்து ப்ரைஸ் கேட்லாக் என்னென்ன வேணும் வேண்டாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இதில் வந்து செக் பண்ணிக்கலாம். பேட்ச் நம்பர் வேணுமா வேண்டாமா, சீரியல் நம்பர் வேணுமா, பேட்ச் நம்பர் வேணுமா, பார்கோட் வேணுமா, அந்த பில்லில் நமக்கு என்ன காமிக்குதோ அது எல்லாமே. இதில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ஆண்ட்ராய்டு ஆப்னா வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து லைசன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ், உங்களுக்கு கையில் ஒரு லைசன்ஸ் நம்பர் இருக்கும். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஆப் வந்து ஹைடெக்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஆப் கிடைக்கும். அந்த ஆப்ல வந்து நீங்க வந்து உங்களுடைய லைசன்ஸ் அதில் வந்து என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து யார் யார் என்னென்ன பேலன்ஸ் தரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த எங்கே இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பில்லிங் ஆப்ஷனில் நமக்கு நிறைய இருக்குது. டெசிமல் அலோவ் பண்ணணுமா வேண்டாமா, ரவுண்ட் ஆஃப் டோட்டல் எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஐட்டம் இமேஜ் வேணுமா வேண்டாமா, பார்கோட் குவிக் பில்லிங், அப்புறம் வந்து எல்லாமே இதில் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அப்புறம் டேக்ஸ் எத்தனை பர்சன்டேஜ், ஒவ்வொரு ஐட்டம்ஸையும் பொறுத்து ஒவ்வொரு கடையும் பொறுத்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் மாறும். அதனால நான் பொதுவாக சொல்கிறேன். இது டாக்ஸேஷன், இது வந்து ஒவ்வொரு என்னென்ன டேக்ஸ் எவ்வளோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து சீக்வன்ஸ், அதாவது எப்படி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, நான் வந்து இப்போ இந்த சீக்வன்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஜிஎஸ்டின்னு விழுந்து அடுத்தது இயர் விழும், அடுத்து மந்த் விழும், அடுத்தது பில் நம்பர் விழும், அந்த மாதிரி நான் செட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம். அதாவது ஜிஎஸ்டின்னு விழுந்து பில் நம்பர் மட்டும், உங்களுக்கு இயர் மட்டும் வேணும்னா இயர் மட்டும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அப்படி இதில் மாற்றிக்கலாம். இதுலேயே ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் இருக்குது, வெறும் இன்வாய்ஸ் இருக்குது, பில் ஆஃப் சப்ளை இருக்குது. அதில் அப்புறம் பெர்ஃபார்மா இன்வாய்ஸ், கொட்டேஷன், சேல்ஸ் ரிட்டர்ன், டெலிவரி செல்லான், பேமெண்ட் ரிசிப்ட், எல்லாத்துக்கும் உங்களுக்கு எப்படி பார்க்குறக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். இதில் ரீஃபில்ட் ஆல் நம்பர் சீக்வன்ஸ் டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் 0க்கு வந்துடும், அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்டிங் வந்து நீங்கள் வந்து பில் பிரிண்ட் பண்ணுறது ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இதில் வந்து நிறைய ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ஸ்டைல் வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைலில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் A4 ட்ரெண்ட் ஸ்டைல் 1 கொடுத்துருக்கேன். இல்லை ஏதாவது கிளாசிக் ஸ்டைல் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை பிரிண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஸ்டைல் உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அந்த ஸ்டைல் பிரிண்ட் பண்ணிக்கலாம். A4னா இந்த டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. A5க்கு கொஞ்சம் டிஃபால்ட் டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் தெர்மல் அப்படின்னா
அதாவது சின்ன பில்லா குடுப்பாங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு இந்த ஸ்டேஷனரி ஷாப்லலாம் அந்த மாரி இதுக்கும் உங்களுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 72 இன்னும் இன்னும் கொஞ்சம் குட்டி பில். அந்த மாரி நமக்கு வந்து எந்த சைஸ்ல பில் வேணுமோ, அந்த சைஸ்ல நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எஃப்எம்எஸ். எஃப்எம்எஸ் தான் குடுத்துட்டாங்க பாருங்க. திஸ் டூல் அலோவ்ஸ் யூ கான்ஃபிகர் எஃப்எம்எஸ் கேட்வே அண்ட் எனேபிள் அப்ளிகேஷன் டு சென்ட் எஃப்எம்எஸ் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் டிஃபரெண்ட் ஈவெண்ட்ஸ். வாட் யூ கேன் டூ யூசிங் திஸ் டூல். அதாவது நம்ம வந்து ஒரு எஃப்எம்எஸ் கேட்வே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ற மாரி தான் இருக்கும். நீங்க வந்து ஸ்டார்ட் எஃப்எம்எஸ் மேனேஜ்மென்ட் டூல் அப்படின்னு குடுத்தீங்க அப்படின்னா, ஏபிஐ அட்ரஸ் கேட்கும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஏபிஐ கேட்கும். அப்புறம் வந்து பேலன்ஸ் நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம குடுக்குறதுல பேலன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும். இந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல. இந்த மாரி இதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டியிருக்கும். அப்புறம் இமெயில் ஆப்ஷன் வந்து நமக்கு ஃப்ரீ. நீங்க வந்து இப்போ உங்க கஸ்டமருக்கு வந்து டீட்டெயில்ஸ் அனுப்பணும்னு நெனைச்சீங்க அப்படின்னா, நீங்க இமெயில்ல உடனே அனுப்புங்க. இதுல வந்து இமெயில் ஆப்ஷன் ஃப்ரீயா தான் நமக்கு குடுத்துருக்காங்க. கேட்வே வந்து ஜிமெயிலா, யாஹூவா இப்போ வந்து நம்ம இமெயிலுக்கு வருது பார்த்தீங்களா, இந்த மாரி அங்கேயும் கொஞ்சம் கேட்வே இருக்கும். ஏர்டெல்லா, ஜியோவா அந்த மாரி சம்திங். இப்போ வந்து இமெயில் ஆப்ஷன் வந்து நமக்கு ஜிமெயில் இருக்கு அப்படின்னா, ஜிமெயில், இமெயில் அட்ரஸ் என்ன அ அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க குடுத்து, நீங்க வந்து டெம்ப்ளேட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா, டெம்ப்ளேட்ஸ் நீங்க வந்து டிஃபால்ட்டா வச்சுக்கலாம். சென்ட் இமெயில் குடுத்தீங்க அப்படின்னா, நமக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இது ஈஸியா தான் இருக்கும். அப்புறம் பயோமெட்ரிக் வந்து நீங்க அதுக்கு வந்து பயோமெட்ரிக் வந்து அட்டெண்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு வந்து நீங்க தம்ப்நெயில் ஒரு அமேசான்ல ஒரு ₹200 இருக்கும். இப்போ உங்கள்ட்ட நெறைய ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, நீங்க ஒரு 200க்கு பர்ச்சேஸ் பண்றது உங்களுக்கு நல்லாருக்கும். அடுத்து யூசர் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இப்போ அட்மின் ரோல்ல இருப்பீங்க. நீங்க வேணும்னா யாராவது எக்ஸ்ட்ராவா ஆட் யூசர் குடுத்து, அவங்களுக்கு வேற ஏதாவது ரோல் மட்டும் குடுக்கணும் அப்படின்னா குடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து லிமிட்டட் வெர்ஷன் அதாவது ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கிற அப்படினால, என்னால ஆட் யூசர் பண்ண முடியல. இப்போ சப்போஸ் நீங்க வந்து வேற எதுலயும் இருந்தீங்கன்னா, ஆக்சஸ் ரைட்ஸ் இந்த மாரி உங்களுக்கு ஆப்ஷன் காமிக்கும். இன்னொருத்தர போட்டுட்டு, நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல வந்து என்னென்ன இதுக்கு அவங்க அப்ளிகபிள் அப்படிங்கிறத நீங்க குடுத்துக்கலாம். இப்ப இந்த யூசர் ஆப்ஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய அ அதாவது ஸ்டாஃப் யாருக்காவது என்ன ஒர்க் இருக்குன்னு நீங்க குடுக்கலாம். கிளையன்ட் டீட்டெயில்ஸ் அவங்களால பார்க்க முடியுமா? முடியாதா? அப்படிங்கிறத நீங்க குடுக்கலாம். பார்க்க மட்டும் முடியும்னா, நீங்க இந்த ஆப்ஷன் டிக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களால ஆட் பண்ணவும் முடியும் அப்படின்னா, இந்த ஆப்ஷன் நீங்க டிக் பண்ணிக்கலாம். இல்ல அத ஏதாவது சேஞ்சஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் டிக் பண்ணிக்கலாம். பாயிண்ட் ஆஃப் சேல் எவ்வளோ சேல்ஸ் ஆகுது? இன்வென்டரி, ஸ்டாஃப் ஏதாவது மாத்த முடியுமா? அப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க குடுத்துக்கலாம். மாஸ்டர் செட்டிங், அப்ளிகேஷன் செட்டிங் இந்த மாரி எல்லாமே நீங்க வந்து இதுல பண்ணிக்கலாம். கம்யூனிகேஷன் வந்து அவங்களால கிளையண்ட்ஸ்க்கு எஸ்எம்எஸ் அனுப்ப முடியுமா? முடியாதா? இமெயில் அனுப்ப முடியுமா? முடியாதா? எல்லாமே நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, செக்யூரிட்டி லாக் நீங்க எப்போ எப்போ லாகின் பண்ணீங்க, லாக் அவுட் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நம்ம இதில பார்த்துக்கலாம். அதாவது நம்மள செக்யூரிட்டி பர்ப்பஸ் அப்படிங்கிறக்காக நம்ம வந்து இப்படி குடுத்துருக்காங்க. நீங்க எப்போ லாகின் பண்ணீங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இதில வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஐ மீன் லாக்ட் அவுட் சக்சஸ்ஃபுல்லி லாக் அவுட் பண்ண டைம வந்து நமக்கு இதில குடுத்துருக்கு. இதில வந்து இப்ப நம்ம வந்து ஃப்ரீ ஆப்ஷன் யூஸ் பண்றதுனால அட்மின்குள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கப். பேக்கப்க்கு நமக்கு வந்து இதுல 2 ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இப்போ வந்து உங்களுடைய கம்ப்யூட்டர் ஆர் லேப்டாப் வந்து இப்ப ரிப்பேர் ஆயிட்டு அப்டின்னா, நீங்க வந்து இந்த லைசென்ஸ் வச்சு இன்னொரு இது புதுசா வாங்குனாலும், அதுல வந்து நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். எப்டி அப்டின்னா, நீங்க சி டிரைவ்ல சேவ் பண்ணாம எதுனாலும் நீங்க டி டிரைவ்ல சி தவிர்த்து நீங்க எந்த டிரைவ்ல சேவ் பண்ணாலும் நீங்க பேக்கப் எடுத்துக்கலாம். அந்த மாரி தான் நமக்கு வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். ஸோ வந்து நீங்க இப்ப இதுல பேக்கப் ஆப்ஷன் குடுக்கும்போது, பேக்கப் 1 வந்து ஒரு டிரைவ். சி தவிர்த்து நீங்க என்ன டிரைவ்னாலும் குடுங்க. 1ல வந்து டி குடுத்தீங்க அப்படின்னா, 2ல வந்து இஎஃப் குடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசெட் ஆப்ஷன் குடுத்தீங்க அப்படின்னா, எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து புது சாஃப்ட்வேர் மாரி நமக்கு வந்துரும். இதுதான் இந்த செட்டிங்ஸ்ல உள்ள ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இதுல வந்து நம்ம கீழ வந்து டெய்லி சம்மரி, ஸ்டாக் சம்மரி, பிசினஸ் அனாலிசிஸ், கேஷ் புக், பிசினஸ் புக், அக்கவுண்ட் லெட்ஜர் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதுல வந்து மேலே ஜிஎஸ்டி கால்குலேட்டருக்கு ஒரு ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் ஒன் கிளிக் சேலு அப்புறம் ரிமைண்டர் ஏதாவது இருக்கான்னு பார்க்கறக்கான ஷார்ட்கட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ரிசீவ்டுக்கான ஷார்ட்கட்டு, செட்டிங்ஸ் எல்லாமே நமக்கு மேல ஷார்ட்கட்டும் குடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டா வந்து லாக் அவுட் ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. நம்ம இப்ப லாக் அவுட் பண்ண போறோம். இப்ப நான் ஐ மீன் அட்மின் இல்ல அப்படிங்கிறதுனால சும்மா வந்து லாக் அவுட் பண்ணா லாக் அவுட் ஆகிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீடியோல இது இப்போ ஹைடெக் பில்லிங் சாஃப்ட்வேருடைய எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்துருக்கோம். இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது பர்ச்சேஸ் எப்படி பண்ணணுங்கிறத நான் ஒரு வீடியோல உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிருங்க. உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ நான் போடுறதுக்கு ட்ரை பண்றேன். டீட்டெயிலா போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் அண்ட் குட் பை.